ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாம் இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பிங்க. இந்த vlog வந்துட்டு கார்டனிங் பற்றி தான் வந்து இருக்க போகுதுங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே வீட்டில் வந்துட்டு இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் வந்து வைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதுக்கு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் வந்து எடுத்திருக்கேங்க. அதை தான் நீங்கள் வந்து இந்த vlogல பார்க்க போகிறீங்க. நீங்களுமே என்ன மாதிரி ஹோம் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்களுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நர்சரி கூட்டிகிட்டு போயிட்டேங்க. ஏன்னா அவங்களும் வந்து அதையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்கோசரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளான்ஸ் எல்லாம் எடுக்கணுங்கிறக்கோசரம் நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்சரிக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கே எல்லாமே வந்து மரமாக இருந்தது. இதுதான் வந்து எங்களுக்கு தெரியல. எனக்கு நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அதனால எனக்கு தெரியல. அங்கே எல்லாமே மரம் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே ஒரு நர்சரி இருந்தது. அதுக்கு வந்து போய் கொஞ்சம் செடிகள் இன்டோர் செடி கொஞ்சமும் அவுட்டோர் செடி கொஞ்சமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. எனக்கு மெயினாக வந்துட்டு இந்த பன்னீர் ரோஜா பூ வந்து வாங்கணும், அந்த செடி வாங்கணுன்ட்டு ஆசை. அதுக்கப்புறம் இந்த தாமரைப்பூ வந்து வளர்க்கணுன்ட்டு ஆசைங்க. இது ரெண்டும் என் மைண்டில் இருந்தது. அங்கே போய் கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் இப்போதைக்கு இல்லை, ஸ்டாக் இல்லை, ஒரு 2 நாளில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் தாமரைப்பூக்கு பதிலாக நான் அல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தாமரைப்பூ செடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொக்கு விடாமல் இருந்தது. அல்லி பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. இது வந்து அதுக்கு அடுத்த நாள் எடுத்ததுங்க. அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால வந்தோடனேயுமே வந்து பசங்களை சாப்பிட வச்சு படுக்க வச்சதுனால எனக்கு அதுக்கப்புறம் வந்து vlog எடுக்க முடியல. அன்னைக்குமே வந்து பொள்ளாச்சியில் நல்ல மழைங்க. கதவு திறந்தோனையுமே சலசலசலான்னு ஒரு சத்தம், நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்து தோப்பு வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டுங்க. கொஞ்சம் தேங்காய் எடுக்கிற வேலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கார்டன் நான் செட் பண்ணணும்ல, அதுக்கு கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து எடுக்கணும். எப்படியும் இவங்க கிட்ட சொன்னால் மறந்துட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து வரேன்ட்டு வந்து நேற்று நைட் வந்து சொல்லிட்டு படுத்திருந்தேங்க. அதனால் காலையில் நேரத்துலேயே வந்து எந்திரிச்சிட்டேங்க. ஒரு 5 மணிங்கிலையெல்லாம் வந்து எந்திரிச்சாச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு 6:30 மணிக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை வந்து எந்திரிச்சனாலே வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிடும், பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷனும் வந்து முடிஞ்சிருங்க. 8:30க்கு தான் வந்து அவங்க கிளம்புவாங்க. அதனால் காலையில் நேரமாகவே எந்திரிச்சதுனால அப்படியே ஸ்லோவாக வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேங்க. நான் வந்துட்டு பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தோப்புக்கு அவர் கூட போகிறது தான் வந்து பிளானு. அதனால சரி வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து காலையிலேயே வந்து முடிச்சிட்டேன், வீடு சுத்தம் பண்ணுறதெல்லாம். லன்ச் வந்துட்டு பாப்பாவுக்கு மட்டும் செஞ்சால் போதுங்க. எங்களுக்கு வந்துட்டு ஒரு 11:00 பக்கம் வந்துடலாம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்ட்டு வந்து முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா காலையிலேயே வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தால் லேட் ஆகிடும். இன்றைக்கி பாப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு தாங்க. இதுக்கு வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 5, 6 எண்ணம் வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, தக்காளி ஒரு 1/2 தக்காளி போதும். நான் வந்து 1 டம்ளர் தான் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பருப்பு, இதை வந்து ஊற வச்சுட்டுனுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வணக்கிட்டு கொஞ்சம் சாம்பார் தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம விசில் விட்டு எடுத்தால் சரிங்க. கடைசியாக நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பூண்டையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கிட்டோம்னா அந்த சூட்டுக்கே வந்துட்டு அந்த பூண்டும் வெந்துடும், தேங்காயும் வந்துட்டு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு வந்துட்டு நீங்கள் அப்படியும் போடலாம், இல்லை வணக்கிலையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். காலையில் ஸ்நாக்ஸ்க்கு முட்டையும் அது மேலே வந்துட்டு லைட்டாக உப்பும் மிளகாத்தூளும் வந்து லைட்டாக தூவி கொடுத்துருந்தேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நட்ஸும் வந்து பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு தேங்காய் பால் ஆப்பமும் வந்து பண்ணியாச்சுங்க.
இவ்வளோ நாள் நம்மளோட சிட் அவுட் ஏரியாவில் செடியெல்லாம் வச்சோம்னா அடைச்ச மாதிரி இருக்குமோ, நடக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்குமோ, சுத்தம் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டே வந்துட்டு செடியெல்லாம் வாங்காமல் இருந்ததுங்க. ஒன்ஸ் வந்துட்டு இந்த செடியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டெய்லியும் அதை வாட்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு வந்து செக் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, எக்ஸ்ட்ரா வேலையாக இருந்தாலுமே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த லீவ்ஸு, அப்புறம் அந்த பிளான்ட்ஸை பார்க்கையில அவ்வளவு மனசு வந்து நிம்மதியாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு தோப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்கே தென்னை மரம் போக நிறைய செடியும் வந்து வச்சுருந்தேன். காய்கறி செடி, அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸு, மல்லிகைப்பூ, அப்புறம் வாழை மரம், இதெல்லாமே வந்து இருந்ததுங்க. பட் வந்துட்டு என்னால் தொடர்ந்து போய் பார்க்க முடியாததுனால, அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாததுனால சில செடிகள் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஒன்றுமே மெயின்டெனன்ஸே தேவைப்படாது அப்படிங்கிற செடியெல்லாம் தான் வந்து இப்போ இருக்குங்க. மிச்சதெல்லாம் வந்து போயிடுச்சு. முதல் வேலை என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னாங்க, அல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டப்புமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த அல்லி வந்து அவங்க எப்படி வைக்க சொன்னாங்கன்னா, இந்த பாட்டை வந்துட்டு லைட்டாக கொட்ட சொன்னாங்க தரையில். அப்போ வந்துட்டு அந்த செடி வேரோட வந்து வந்துடும் மண்ணோட சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த டப்பில் வந்துட்டு முதல்ல ஒரு மண் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம செடியை வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் மண் கொட்டி, களிமண்ணாக இருந்ததுனாலும் ஓகே, அதெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற சொன்னாங்க. இந்த பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, புழுவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மீன் வந்து வாங்கி விடணும். ஸோ இப்படி தான் வந்து நர்சரியில் சொன்னாங்க. இது போக வந்துட்டு பிளான்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சீக்கு வர மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு இந்த மாட்டு சாணம் வந்து லைட்டாக தெளித்து விட சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் அதுக்கப்புறம் நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்தேங்க. அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணையில் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அப்படியே பாட்டோட டப்பில் வச்சிட்டோம்னா அது வந்து அந்த டப் வந்து ரொம்ப வந்து அழுக்காகாது, க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருந்தேங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்துட்டு தண்ணியும் வந்து நல்லா தெளிவாக இருக்குது, மீனுங்களும் வந்து நல்லா தெரியுது. இது வந்து காலையில் நேரமெல்லாம் வந்து உட்காந்து பார்க்கல அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. அந்த இடத்துல உட்காந்து அந்த மீனையும் அந்த பூவை மொட்டு விட்டுருக்கு, 2 மொட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. இது கூடவே வந்துட்டு நம்ம சில இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, எதுக்கும் பேரெல்லாம் தெரிலிங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிறதையெல்லாம் வந்துட்டு நான் ரீபாட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது சின்னதாக இருந்ததில்ல, அதை வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு வந்து மாற்றிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்ம மாற்றையில் அந்த வேரில் பிடிச்சிருக்கிற மண்ணோட தான் சேர்த்து வந்து நம்ம வந்து வேறு பாட்டுக்கு வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேரோடு இருக்கிற மண்ணோட உள்ளே வச்சுட்டு மறுபடியும் நம்மளோட மண்ணை போட்டுட்டு நம்ம தண்ணி தெளித்து விட்டோம்னா போதும். முடிச்சுட்டு கையோட வந்துட்டு 2 பாட் நம்ம வீட்டில் சும்மா தான் இருந்ததுங்க. அதுலேயுமே கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு வெந்தயமும் கொத்தமல்லியும் வந்து லைட்டாக தூவி விட்டேன். வெந்தயம் வந்துட்டு எனக்கு நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போது. பட் ஆனால் இந்த கொத்தமல்லி மட்டும் எனக்கு முளைச்சி வரல, அது ஏன்னு வந்து எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நான் அந்த நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இந்த புதினா தலை வந்து கிள்ளின காம்பெல்லாம் இருக்குல்ல அந்த செடி, அதை வந்துட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் வேர் பிடிச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாட்டில் வந்து சொருகி விட்டுட்டேங்க. நான் 2-3 நாள் பார்த்தேன், கொத்தமல்லி வந்து வரவே இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது அதை பற்றி ஐடியா இருந்ததுன்னா எனக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த புதினாவோட குச்சி இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு வேர் பிடிக்க விட்டுருந்தோம். அது வந்து கொஞ்சம் வேர் வந்து நல்லா விட்டு வந்தது. அதுக்கப்புறம் நான் அதை வந்துட்டு இந்த பாட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். இந்த கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா, வெளியே வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம பில்டிங்கில் நடந்துட்டு இருந்ததுனால அதுவுமே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. மண் வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அதனால் அதையுமே லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியுமே வந்து ரீபாட் பண்ணி வச்சுட்டேனுங்க. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக இருந்தது. பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வர டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து வரையிலேயே அவங்க நகாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அதவே வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டாங்க. கூட ஒரு டம்ளர் பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இன்னொரு நாள் எடுத்ததுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தது, கெடா வெட்டு தான். அதனால் வந்துட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை நாள் தான், அதனால நல்லா நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுக்கு எல்லோரும். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எங்கள் வீட்டில் அவர் வீட்டு சைட் ஃபங்க்ஷனுங்க. எனக்கு வந்து சித்தி ஆகுறாங்க, அவங்க ஃபங்க்ஷன் தான் வந்து இது. வந்துட்டு பசங்க 2 பேர்த்துக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன். இப்போல்லாம் வந்துட்டு காது குத்து வந்து கோவிலில் வச்சுட்டு ரிசப்ஷன் மாதிரி வந்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து ரிசப்ஷன் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க.
ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா ஃபங்க்ஷனில் வந்துட்டு நல்ல கூட்டங்க. சாப்பிட்றதுக்கு கூட வந்துட்டு வெயிட் பண்ணி தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட பசங்களோட காது குத்துக்கு செஞ்சவங்களே தான் வந்து மேக்ஸிமம் அதில் எல்லாமே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. மெயின் ஃபுட்டு சின்ன சின்ன ஸ்டால்ஸில் வந்துட்டு பழம், பீடா, ஐஸ்கிரீம் இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக வந்து இந்த கெடா வெட்டு ஃபங்க்ஷன்லேயெல்லாம் பிரியாணி தான் வந்து மெயினுங்க. அது வந்து சொதப்பாம வரணும். இங்கே ஒரு பாய் வந்து ரொம்ப முஸ்லீம் அவரு. ரொம்ப நல்லா வந்து செய்வாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவங்க தான் வந்து செஞ்சுருந்தாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா, இங்கேயுமே வந்து செஞ்சுருந்தாங்க. இதுக்கும் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருநங்கைகள் அவங்க வந்து பிரியாணி செஞ்சாலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அவங்க செய்யலேயும் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு நடுவில் வந்துட்டு சின்ன சின்ன கேப்பில் வந்து டான்ஸுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மெனு வந்து பார்த்திங்கன்னா, பிரியாணி, சாப்பாடு, குழம்பு, அப்புறம் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா, பிச்சு போட்ட சிக்கன், அப்புறம் வந்துட்டு சிக்கன் வறுவல், இது போக வந்துட்டு புரோட்டா, அப்புறம் முட்டை ஆம்லெட்டு, ஸ்வீட்ஸுமே வந்துட்டு ஒரு 3 ஸ்வீட் பக்கம் வந்து வச்சுருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நல்ல சலுப்புங்க. நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, காலையிலயும் சாயந்தரம் வந்துட்டு இந்த லில்லி பிளான்ட்டை வந்து பார்க்குறது தான் வந்து வேலை. ஏன்னா வந்துட்டு இதில் ஃபிஷ்ஷும் வந்து இருக்குங்களா, பார்க்கையில வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஈவினிங் வந்து பார்த்துட்ருக்கையில வந்து பார்த்திங்கன்னா, லைட்டாக ஒரு சின்னதாக வந்து மேலால் மிதந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கையில தான் வந்து தெரிஞ்சுதுங்க. அது வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸாக வந்து இருந்தது. இந்த ஒயிட் மௌலி வந்து நம்ம வாங்கிலே வந்து கொஞ்சம் குண்டாக இருந்ததுங்க வயிறு. நான் வந்துட்டு அது ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஃபீமேல்னால் வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருக்கும் போல் வயிறு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். பட் வந்து அது ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காட்டிருக்குங்க. அது வந்து நிறைய குட்டி வந்து போட்டுருச்சு. நம்ம வந்துட்டு நான் அதை பார்க்காம விட்டதுனால அது வந்து ஃபஸ்ட்டே போட்டுருச்சாட்டிருக்கு. அது பார்க்காம விட்டதுனால அதுவே வந்து அம்மா ஃபிஷ்ஷே வந்துட்டு சாப்பிட்ருங்களாமா. அதுக்கப்புறம் நிறைய ஃபிஷ்ஷஸும் இருந்தது. ஸோ எது சாப்பிட்டுச்சுன்னு தெரியல. அதனால் இருக்கிறத மட்டும் காப்பாற்றி எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபிஷ்ஷை மட்டும் ஒரு 7 ஃபிஷ் பக்கம் வந்துட்டு அதை தனியாக வந்து தொட்டிக்கு மாற்றிட்டு, அப்புறம் மிச்ச ஃபிஷ்ஷையெல்லாம் வந்து அது கூடயே வந்து விட்டுட்டேனுங்க. ஸோ அந்த வேலை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அஷ்மிதாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. என்னது இது, அம்மா ஏன் இதையெல்லாம் வந்து மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா. கொஞ்சம் அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட வந்து சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.